மாமா, என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணி ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட வந்து சொல்லிட்டாங்க. நாங்க உங்ககிட்ட வந்து கேட்டது தப்பு தான். எங்களை மன்னிச்சிடுங்க மாமா. ஆமா மச்சான், நாங்க அவசரப்பட்டு ஏதோ பேசிட்டோம். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, எங்களை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல மச்சான், உங்க அக்கா மேல இருக்கிற பாசத்துல தான் நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்க. ஆனா இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கோவப்படுங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. சாரி மாமா. சாரி மச்சான். சாரிக்கா. சாரிக்கா. என்னையா போட்டு கொடுக்குற? உன்னை சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு துரத்துற பாரு. காஃபி ரொம்ப நல்லா போட்டிருக்க. ஆமா, குழந்தை அசைதா? நீயே பாரு. அசைதா நீ? தங்கம், நான் உன் அத்தை வந்திருக்கேன். என்னடா உள்ள ஒரே இருட்டா இருக்கா? இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் நீ இந்த அத்தைய பார்க்க துள்ளி குதிச்சு வந்துருவ. அப்புறம் இங்க அழகான ஒரு உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. உன் மேல பாசம் காட்ட ஒரு குடும்பமே இருக்கு. நீ கேட்டதெல்லாம் வாங்கி தர கௌதம், வருண்னு 2 மாமா இருக்காங்க. உன்னை தரையிலேயே படாம தோள்ல சுமக்க 2 அத்தைங்க இருக்கும். உன் கூட கொஞ்சம் விளையாட ஒரு சித்தி இருக்காங்க. உன் மேல உயிரையே வச்சிருக்கிற 2 பாட்டி இருக்காங்க. நீ எப்பவுமே சந்தோஷமா இருப்படா தங்கம். நம்ம ஜாலியா பீச்சுக்கு போலாம், ஷாப்பிங் போலாம், மழையில விளையாடலாம், அப்புறம் அம்மாக்கு தெரியாம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இன்னும் நிறைய நிறைய ஆசை இருக்குடா தங்கம். இது எல்லாமே சீக்கிரமா நடக்கும். அது வரைக்கும் அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் உன்னால இருக்க கூடாது. ஓகேவா? வெண்ணிலா ஓகே சொல்றா. குட்டி பவித்ரா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. அண்ணி, அண்ணா உங்களை அடிச்சாரு தானே? பின்ன ஏன் மாத்தி சொன்னீங்க? அண்ணி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வெண்ணிலா, நான் நல்லாதான் இருக்கேன். இல்ல அண்ணி, நீங்க பொய் சொல்றீங்க. அண்ணன் உங்க கழுத்தை பிடிச்சத நான் பார்த்தேன். உண்மையை சொல்லுங்க அண்ணி, என்ன பிரச்சனை? நீங்க ஏதாவது சொன்னாதானே அதுக்கு சொல்யூஷன் தர முடியும். என்ன சொல்லணும்? நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதையே கேக்குறீங்க? என்ன பெரிய டிடெக்டிவா நீங்க? புருஷன் பொண்டாட்டி ரூம்ல என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. 2 அத்தையும் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களால தாங்க முடியாது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஆரம்பத்திலே சரி பண்ணிடலாம். அதனாலதான் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல வான்மதி. மேரேஜ் லைஃப்லாம் நல்லா தாண்டி போகுது. ஆனா இந்த வீட்ல நான் மாத்த வேண்டியது நிறைய இருக்கு. இப்பதானே வந்திருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மாத்தி என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன். சீக்கிரம்டி, அப்பதான் நம்ம பழைய மாதிரி பப்பு பார்ட்டின்னு என்ஜாய் பண்ண முடியும். டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமே நம்ம பப்ல மீட் பண்றோம். ஓகேடி. காவியா, I'll call you back. என்ன கோவம் வருதா? என்
என் விஷயத்துல தலையிடும் போது எனக்கும் அப்படிதானே கோவம் வரும். என்ன சிஐடியா நீ? உண்மையை கண்டுபிடிச்சு ஆளை கூட்டிட்டு வரியா? இப்ப என்னாச்சு? என் பொண்டாட்டி மூஞ்சில கரிய பூசி அனுப்பிட்டாளா? இதுக்கு தான் அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாதுங்கிறது. ஒழுங்கா அண்ணாமலை வீட்டுக்கு வந்தம்மா, பிடிச்சதை சாப்பிட்டம்மா, நல்லா என்ஜாய் பண்ணமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம என் வழியில வந்த. என்ன மிரட்டுறியா? நீ மிரட்டுறதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ அண்ணியை என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும். எங்க இது அத்தைக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னா அண்ணி மறைச்சிட்டாங்க. அதுக்காக நீ பண்ண தப்பு இல்லைன்னு ஆயிடுமா என்ன? நீ இந்த வீட்டுக்குள்ள ஏதோ பெரிய பிளானோட தான் வந்திருக்க. அதனாலதான் அண்ணியை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு அதை எல்லாருக்கும் தெரியவும் படுத்துறேன். போ, உன்னால முடிஞ்சதை பண்ணு போ. நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாடிட்டு இருக்கேன். சீக்கிரமே நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். என்ன ரியாவுக்கு மெயில் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது, எந்த ரிப்ளையும் வரல. என்ன 24 மணி நேரமும் அவைலபிளா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் வருது. எங்க போயிட்டாங்க? ஏன் இப்படி பண்றாங்க? எதுக்கு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க? போதும் போதும். எவ்வளவு நேரம் பார்த்துட்டே இருப்பீங்க? என்ன நாளா ஒண்ணு பார்க்கலையே. ஆஹா, நீங்க பார்க்கல? உங்க உதட்டோரம் ஜொல்ல வழியுது. அத தொடச்சுக்கோங்க. எதுக்கு தொடக்கிறீங்க? பார்க்கலன்னு சொன்னீங்க. என்ன கிண்டலா? இப்ப எதுக்கு இந்த நேரத்துல உட்கார்ந்து மேக்கப் போட்டுட்டு இருக்க? இது என்னங்க கேள்வி? ஒரு பொண்ணு குளிச்சிட்டு வந்து மேக்கப் கூட போடக்கூடாதா? நான் மேக்கப் போட வேணாம்னு சொல்லல. இந்த நேரத்துல அதுவும் இப்படியா? ஐயோ ஐயோ, என்னங்க என்னங்க இங்க வாங்க. ஐயோ, என்னாச்சு? தூசி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. கண்ணு உறுத்துது. சரி நீ கையெடு, நான் பாக்குறேன். கையெடு.